வணக்கம் உலக தமிழர்களே, இது தமிழ் இன்ஃபோ மாட்டின் இன்னொரு பயனுள்ள இன்ஃபோ. ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குறதுல எல்லோருக்குமே இப்போ ஒரு ஆர்வம் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குகிற ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கும் அதை இப்போ புதுசாக தொடங்கி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும், அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது பற்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் நடத்தும் போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 8 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவில் படுற அட்வைஸ்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தமிழ் இன்ஃபோமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். முதலாவதாக பிராண்டிங் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸில் முக்கியமான ஒரு விஷயம். இது உங்கள் ப்ராடக்டை இல்லைன்னா சர்வீஸை நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்கன்றதை பற்றினது. நீங்கள் சேல்ஸில் அதிக பணத்தையும் நேரத்தையும் செலவழித்தாலும் உங்களுடைய பிராண்ட் வீக்காக இருந்தால் உங்களுடைய முயற்சி வீணாக போகலாம். உங்களை போலவே பல மில்லியன் கணக்கான பேர் உங்களுடைய ப்ராடக்ட் மாதிரியே பல மில்லியன் கணக்கான ப்ராடக்ட்களோட இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருப்பாங்க. அப்போது உங்களுடைய பிராண்டையோ உங்களுடைய கம்பெனி பிராண்டையோ நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க? அப்போது உங்களுடைய காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ்கள்லேருந்து உங்கள் ப்ராடக்டை எப்படி வேறுபடுத்தி காமிச்சு உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி வாங்க வைப்பீங்க? இதுக்கு பிராண்டிங் மிக முக்கியம். உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இங்கே கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் உங்களை பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் ரொம்ப கிளியராகவும் கவர்ச்சியாகவும் இருக்கணும். இதுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டை நல்ல அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி வைக்கணும். அதோட உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் அடிக்கடி விளம்பரம் பண்ணணும். இந்த விஷுவல்ஸை நீங்கள் சரியாக கம்யூனிகேட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ்கள்லேருந்து வேறுபடுத்தி உங்கள் கஸ்டமர்ஸை உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கணும். நீங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் ஆரம்ப கட்டத்திலேயோ இல்லை பார்ட் டைமாகவோ செய்கிறதா இருந்தால் இந்த வருமானம் உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கே போகலாம். ஆனாலுமே உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். இது உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் கோர்சஸ் இப்படியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பிஸ்னஸ்களையும் உருவாக்க நிச்சயமாக உதவும். அடுத்ததாக காம்படிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்குது. உங்களை போலவே நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி உங்களை விட குறைஞ்ச ப்ரைஸில் கூட அவங்களால கொடுக்க முடியும். இதில் காம்படிஷன் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணி இந்த காம்படிஷனை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நீங்கள் பார்க்கணும். இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, ஆன்லைன் பிஸ்னஸில் உங்களுடைய காம்படிஷனோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்களோட ப்ரைஸ் என்ன, அவங்க எந்த மார்க்கெட்டை பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸை நல்லா ரிசர்ச் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரியே உங்களுடைய விஷுவல் கம்யூனிகேஷனை அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் மேம்படுத்தலாம். அடுத்தது உங்கள் வெப்சைட். உங்கள் வெப்சைட் மூலமாக மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுக்க பாருங்கள். இதில் கூகுள் அட்சென்ஸ் ஆக்டிவ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை நீங்கள் தேடிக்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு முடிஞ்ச அளவு அதிக கஸ்டமர்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் உங்களை வெப்சைட்டை டிசைன் பண்ணுங்கள். உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ப்ராடக்டை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட்டாவோ இல்லை வீடியோ கண்டென்ட்டாவோ உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் சேர்த்துக்க முடியுமா இருந்தால் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அடிக்கடி உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேடுவாங்க. இங்கே உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்கு மீண்டும் மீண்டும் வர்றதால உங்களுடைய பிஸ்னஸ் அதிகரிக்கிறதோட கூகுள் அட்சென்ஸால் வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும்.
அடுத்தது உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்கில்லை நீங்கள் தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு டெக்னாலஜி பேஸ்டான பிஸ்னஸ்னால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் மார்க்கெட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயத்தை உங்களுடைய கஸ்டமர் உங்களிடம் கேட்டு அது உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் உங்களால் காசு கொடுத்து படிக்க முடியலைன்னா லிங்க்டின், கோசரா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்களில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. இதுகளில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். கூடவே மார்க்கெட்டில் என்ன நடக்குது, உங்களுடைய காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இங்கே நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாப்லேருந்து விலகி அந்த ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் முதல் மாதத்துலேருந்தே ஒரு ஃபிக்ஸ் இன்கம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சில நேரங்களில் முதல் வருமானம் வர்றதுக்கு 1 மாதம், 2 மாதம், பல மாதங்கள் போகலாம். பேமெண்ட்ஸ் டிலே ஆகலாம். இதனால் உங்களுடைய கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ண உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கட்டாயம் ஒதுக்கி வச்சுருக்கணும். நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறதால உங்களுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படாமல் ஒரு ஒர்க்கிங் ஷெட்யூலை போட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சில பிஸ்னஸ்களுக்கு நீங்கள் நோ சொல்ல வேண்டி வரும். புது பிஸ்னஸ் தொடங்கியதால் உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் வர்ற எல்லா பிஸ்னஸுக்கும் ஓகே பண்ண நினைப்பீங்க. இது நல்லது தான், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தான். சில பிஸ்னஸ்களை நீங்கள் ஓகே பண்ணும் போது உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு தேவையான டைமில் தேவையான விதத்தில் உங்களால் அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியுமான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கஸ்டமர் கொடுக்குற பேமெண்ட்டை விட நீங்கள் போடுற எஃபர்ட்டும் உங்களோட டைமும் அதிகமாக இருந்தால் அந்த டீலுக்கு ஓகே சொல்கிறத விட நோ சொல்கிறது தான் பெட்டர். நீங்கள் இதை ஒரேடியாக ரிஜெக்ட் பண்ணாமல் கஸ்டமருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் இந்த வேலையை அடுத்த முறை பார்க்கலான்னு பணிவோடு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஆன்லைன் பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் எந்த பிஸ்னஸ்லையுமே எடுத்த உடனேயே சக்ஸஸ் வந்துடும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய பிஸ்னஸ் பாதியிலே நிற்க காரணம் இதுதான். நீங்கள் முழு முயற்சியோட உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களால் வெற்றி பெற முடியும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி தொடர்ந்து ஸ்மார்ட்டாக செய்யணும். நிறைய இளம் வயதினருக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் படிக்கிறதோட ஒரு ஜாப் செய்கிறதுக்கு ஒரு சைட் பிஸ்னஸாக உங்களால் தொடங்க முடியும். இதுக்கு உங்களுடைய பேக்ரவுண்டோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகிட்டால் உங்களுடைய ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த முறை இந்த பிஸ்னஸை நல்லா செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இது தன்னம்பிக்கையோட உங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண டெஃபினட்டாக உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.